Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு போட்டோ ஃப்ரேம் வீடியோ எடிட்டர் நாம எப்படி வந்து VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்றதா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோட்டோவோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த ஃப்ரேம் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேம் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த குரோமான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ரெட் கலர் மேலே வச்சுருங்க. ரெட் கலர் மேலே வச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அந்த ரெட் கலர் நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கு இங்கே வேல்யூஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இப்போ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் பை ஏன்னா ஒவ்வொரு இமேஜஸாக வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்த வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இருக்கா? இந்த கிராப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ஸோ அந்த சைஸில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா இந்த 3:2 இந்த ரேஷோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸில் தெரியுற மாதிரி வச்சுட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கு கிளிக் பண்ணிட்டு சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த ஃப்ரேமில் நீங்கள் ஃபோட்டோவை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். சரி ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா இன்னுமே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கிராப்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இந்த இடத்த 4:5 அந்த ரேஷோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸில் தெரியுற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்டில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பக்காவாக வந்து வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அகைன் குரோமா கீயை வந்து நான் வந்து சரியாக வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இமோஜ் ஐக்கானோட ஃபேஸ் எல்லாமே வந்து நல்லாவே தெரியல. ஸோ அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த குரோமான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக போயிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஒயிட் ஸ்க்ரீன் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் வந்து இந்த
அடுத்து வந்து 2 டெம்ப்ளேட் ஒயிட் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுக்குறேன். அந்த 2 வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அகைன் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம டெம்ப்ளேட் பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து உங்களுடைய ஃபிங்கர் வச்சு ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மை மியூசிக்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கை ஃபைல் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து விஎன் ஆப்பில் சாங்கை இம்போர்ட் பண்ணிட்டு மை மியூசிக்லனே ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா சாங் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைம் லைனில் சாங் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இன்னொரு டிப் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 ஃப்ரேம்லையுமே வந்து ஃபோட்டோவை மட்டுமே வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் நீங்கள் எடிட் பண்ணும்போது இப்போ யாருக்காச்சும் வந்து ஒரு பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டோ இல்லை வெட்டிங் விஷஸ்க்கான வீடியோ எடிட்டோ எடிட் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ வச்சிங்கன்னா இந்த வீடியோ இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோவெல்லாம் எடிட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 2 ஃப்ரேமில் ஃபோட்டோ வச்சுட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய ஃப்ரேமில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் வீடியோவை எடிட் பண்ணுறது அந்த மட்டும் அந்த மாதிரி வந்து எடிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Tata. Bye bye.